முக்தா முகுர்விதததி வதனே முராரே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திருஷோர் மதுகரீவ மகோத்பலேய சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாக. சாகர சம்பவாயாக, கடலிலிருந்து தோன்றியவளே. வசுதான்னு சொன்னா விதவிதமான செல்வங்களை கொடுப்பவள் வசுதாங்கிற பூமி. அந்த வசுதாங்கிற பூமியில வாழக்கூடிய நாம் ஒரே குடும்பம். பூமியில் வாழக்கூடிய நாம் ஒரே குடும்பம். அந்த பூமியில மண்ணுல வேரியஸ் மினரல்ஸ். நமக்கு ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். கோல்டுல எவ்வளவோ கடல் தண்ணியை எடுத்தா 1 கிராம் வரும். அதனால சாகர சம்பவாயாக, சாகரத்திலிருந்து தோன்றியவளே. இதுல பாருங்க மெட்டலர்ஜியும் இருக்கு. கடலிலிருந்து தோன்றுவது கோல்டுன்னு வச்சுட்டா கோல்டு என்ன? ஹிரண்யவர்ணாம் ஹரிணி. அப்ப சாகர சம்பவாயாகங்கிறதுல அதனால்தான் மகாலட்சுமியை சொல்லும் போது சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு சொல்றோம். சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு மகாலட்சுமி வந்தா. அதனால்தான் சாகர சம்பவாயாகனு பகவத் பாதாள் முக்தா முகுர் விதததி வதனே முராரேகே. நீ முராரியே பார்த்துட்டு இருக்கியே. யாரு முராரினா முரனை கொன்னவன். பிராட்டியும் பெருமாளும் பார்த்துட்டே இருக்கான. எப்ப பார்த்துட்டே இருப்பேள்? அதனால்தான் கதாகதானி பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி. ஒத்தர் பார்த்துட்டே இருப்பானா. ஒண்ணுமே இல்ல. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமருக்கு ஆதேசம், அப்பாவை போய் பாரு, தண்டகாரண்யம் போகணும்னு. அப்ப ராமர் என்ன பண்றாரு தெரியுமோ? சீதை ஏதோ காரியமா இருக்கா. சீதா என்ன பார். சீதையும் பாக்குறான். ஓகே ராம் ஜாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்புறா. பின்ன ஏன் ராமர் அப்படி கிளம்பணும்னா, அவர் போகக்கூடிய காரியம் காட்டுக்கு போகணும். அந்த காரியம் நிறைவேறணும்னா மகாலட்சுமி கட்டாட்சம் இருக்கணும். நீ என்ன கட்டாட்சம் பண்ணாதான் காரியம் நடக்க. என்ன பார்த்துட்டு அனுப்பு. கதாகதானி மாலாதிருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமேஸ்ரியம் திஷது சாகர சம்பவாயாக மகோத்பலேயா. அதாவது பெருமாள் எப்படி இருக்காருன்னா, he is like a blue lily that ப்ளூயிஷா இருப்பாராம் பெருமாள் பார்க்கறது.